ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் பிரசங்கியின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். பிரசங்கி புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே, நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது அறியான் என்று ஆரம்பிக்கிறது. 2-3 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுமாய் இருக்கிறவனுக்கும் சித்தமில்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ அப்படியே போலவனுக்கும் ஆகும். ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம் என்று கூறுகிறது. ஆனாலும் மனுபுத்திரனின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவிடத்திலே போகிறார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே மனுஷன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தாலும் யாராக இருந்தாலும் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. உயிரோடு இருக்கிற மனிதன் மரித்த பிறகு அவனை யாரும் நினைப்பது இல்லை. ஒருவேளை சில நாட்கள் நினைப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் அறியப்படுவதில்லை என்பதாக கூறுகிறது. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தினை பூசி திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியோடைய கூடி தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் வெள்ளையாக காணப்படட்டும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கட்டும் என்பதாக கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாக காக்கப்பட வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய தலையிலே எண்ணெய் தேவனுடைய அபிஷேகம் குறையாதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செய்யும்படிக்கு உன் கைக்கு எதெல்லாம் நேரிடுகிறதோ அதை உன் பலத்தோட செய். 11ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும், தயவு பெறுகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இவர்கள் எல்லாருடைய சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடப்பதற்கு ஏற்ற காலம் வர வேண்டும். அந்த காலத்தை மனுஷன் அறிய மாட்டான். மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல, மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்திலே அகப்படுவார்கள் என்று சொல்லி கூறுகிறது. இன்னொரு காரியம் என்னுடைய பார்வைக்கு மிகவும் பெரியதாக தோன்றியது என்று பிரசங்கி கூறுகிறார். ஒரு சின்ன பட்டணம், அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை சுற்றிலும் படையெடுக்கிறான். அந்த தேசத்திலே இருந்த ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் யாரும் அந்த ஏழை மனுஷனை நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும், அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போகும். வெள்ளத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்பதாக பிரசங்கி கூறுகிறான். யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுத்து போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்பதாக பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் இருக்கிறதான இடத்திலே ஒரு கெட்ட காரியம் இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் நாரி போக பண்ணுகிறதாக இருக்கிறது. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற பொழுது மடிக்கட்டவனாக இருக்கிறான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தலத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்பதாக பிரசங்கி கூறுகிறார். மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். சீமான்களோ தாழ்ந்த நிலையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் நான் கண்டேன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்பு வாயினும் அதற்கு ஒப்பாவான். ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனோ அவற்றையெல்லாம் விழுங்கி போடுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவன் வாய்களில் துவக்கம் மதியினம், அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியம் என்று வேதம் கூறுகிறது. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறிய மாட்டான்.
அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். மிகுந்த சோம்பலாக காணப்படும் பொழுது மேல் மச்சு பழுதாகி கைகளின் நெகிழ்வினாலே வீடு எல்லாம் ஒழுங்குகிறதாக இருக்கும். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுகிறதாக இருக்கிறது. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மிருகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ எதுவோ எது வாய்க்குமோ என்றும் 2 சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறிய மாட்டாய். வெளிச்சம் என்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாயிருக்கிறது. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாவற்றிலேயும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையாக இருக்கிறது என்று பிரசங்கி கூறுகிறார். தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்திலேயும் அவர் வாலிபர்களுக்காக வாலிய பிரகத்திலே சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்களில் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூடி போய் இயந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஒய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்பும் இன்னும் உனக்கு அச்சம் உண்டாகும்படியான காரியங்கள் நடப்பதற்கு முன்றும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொறுக்கினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவனிடத்திலே மறுபடியும் போவதற்கு முன்பும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லி பிரசங்கி கூறுகிறார். அதாவது வாலிபன் தன்னுடைய வாலிப பிராயம் என்பது சில நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களிலே ஞானமாக நடந்து தன்னை சிருஷ்டித்தவரை நினைக்க வேண்டும். வாலிபத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள் இவற்றுக்கு பின்பாக சென்று தன்னுடைய வாலிபத்தை துளைப்பதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய பலன் குன்றி போகிறதான நாட்களுக்குள்ளாக செல்லுங்கிறதான அனுபவத்திலே இல்லாமல் வாலிபத்திலேயே சிருஷ்டிகரை நினைத்து அவருக்காக வாழ வேண்டும் என்று பிரசங்கி கூறுகிறார். பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகளாக இருக்கிறது. ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள்களைப் போல, சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போல இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பினாலே அளிக்கப்பட்டது என்று பிரசங்கி கூறுகிறார். இவைகளினாலே என் மகனே நீ புத்தி அடைய வேண்டும். அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடை தொகையை நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்பதாக பிரசங்கி கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த 12 அதிகாரங்களிலே அநேக காரியங்களை அலசி ஆராய்ந்த பிரசங்கி, மாயையான காரியங்களாக வெளிப்படுத்தின பிரசங்கி இப்பொழுது எல்லாவற்றையும் முடிவுரையாக கூறுவது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கே பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.